தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டி உள்ள நிலையில் புதுமண தம்பதிகள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து கோவையிலிருந்து நேரலை தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரசன்னா. பிரசன்னா, தீபாவளி கொண்டாட்டங்கள் அங்கு எப்படி நடந்து வருகிறது? விவரங்கள். இன்றைய தினம் தீபாவளி பண்டிகையானது மிகவும் கோலாகலமாக துவங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது கோவை வேடப்பட்டி பகுதியில் உள்ள சரண் தம்பதியினர் தல தீபாவளியை கொண்டாடி வருகிறார்கள். புதுமண தம்பதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து குடும்பத்தினருடன் அவர்களது தல தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். காலையில் சீக்கிரமாக எழுந்து அதற்காக தயாராகி புத்தாடைகளை அணிந்து தீபாவளி பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றனர். கோவிலுக்கு சென்று பெரியவர்களிடம் ஆசி பெற்று அவர்களது தல தீபாவளியை மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி வருகின்றனர். தற்போது அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுமண தம்பதிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து குடும்பத்தினருடன் அவர்களது தல தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து அவர்களிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இது உங்களுக்கு தல தீபாவளி, இது உங்களுக்கு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது? இந்த தீபாவளி மகிழ்ச்சி மட்டும் பெருகல, உறவுகளும் பெருகி இருக்கு. புது உறவுகளோட என்னோட மனைவியோடையும் தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, அத்தை இவங்க எல்லாரும் நல்லா கவனிச்சு இந்த தீபாவளியை இன்னும் மேலும் சிறப்பிச்சிருக்காங்க. அக்கா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த தல தீபாவளி எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குது? தீபாவளினாலே ஹாப்பினஸ் தான். அதுவும் இந்த வாட்டி தலை தீபாவளிங்கிறங்காட்டி ஸ்பெஷலாகவும் ஹாப்பினஸாகவும் இருக்குது. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த தீபாவளியை ஹாப்பியாக திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணி கொண்டாட போகிறோம். நிச்சயமாக புதுமண தம்பதிகள் கூறியதை போலவே மிகவும் மகிழ்ச்சியுடன் திருவிழாவை போன்று கொண்டாடுவதாக தெரிவித்து இருக்கிறார்கள். லாவண்யா.